சூப்பர் மச்சி. வா மச்சி ஃபாலோ பண்ணுவா. மிஸ்டர், எதுக்காக என் பின்னாடி ஓடி வரீங்க? அப்ப நாங்க முன்னாடி போறோம். இப்ப நீங்க எங்க பின்னாடி ஓடி வர? ஓஹோ, தகராறு பண்ற முடிவோடய வந்துட்டீங்களா? ஏய் மிஸ்டர், அதுவும் அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரே, உங்க வீரத்தை எல்லாம் அவர்கிட்ட போய் காட்டுங்க. ஓஹோ, அப்படியா? அவன் அடிச்சு மண்ணக்க வச்சுட்டா நாங்க சொல்றதெல்லாம் நீ கேப்பியா? பெட்டா? அப்படித்தான். சரி. நீயா? என்ன சார் இது? என்கிட்ட கலாட்டா பண்றாங்கன்னு உங்ககிட்ட உத வாங்கட்டுமேன்னு அனுப்பிச்சு வச்சா நீங்களே இப்படி உத வாங்குறீங்களே. ஐயோ, நான் பெட்ல தோத்து போயிடுவேன் போல இருக்கு. என்ன பெட்டு? அவனுக்கு என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். நான் அவனுங்களை அடிச்சு மண்ணை கவ வச்சா நான் சொல்றபடி கேக்குறியா? நான் சொல்றப்போ என்ன இதே பீச்ல மீட் பண்றியா? சரி சார், நீங்க சொல்றப்போ நான் உங்களை இதே பீச்ல மீட் பண்றேன். பாஷ், இப்ப பாரு என்ன பண்றேன்னு. Thank you சார். நாம அடுத்த வாரம் சந்திப்போம். பாய். இன்னும் ஆளே காணும். வெயிட் பண்ணி பாப்போம். யார் நீ? யார் நீங்க சொல்லுங்க. கையிட சொல்ற. நம்ம 3 பேரும் தாஜ் யாரியாங்க? என்னையா பண்றீங்க? வாங்க வெளிய. காப்பாத்துங்க சார். இவங்க 2 பேரும் சொல்லப்படுறாங்க சார். இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். நில்லையா? எங்க போற? இந்த மாதிரி கேஸ்களை பீச்சை கூட்டிட்டு வந்து பீச்சே நான் அடிக்க வேண்டியது. போலீஸ்காரங்க வந்து கேட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிக்க வேண்டியது. சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏதாவது பேசுனா முட்டி முட்டி சத்துவேன். வாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன அங்க பாத்துட்டு இருக்க? வாங்க. யோ, யார் யாரு நடு ரோட்ல காரை நிறுத்தி வச்சிருக்கிறது? நான் தான். ஐயோ, என்ன கொலை பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொலை பண்ணிடாதீங்க. ஐயோ, நான் உன்னை கொலை பண்றதுக்கு வரல. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் வந்தேன். உன்னை பார்த்ததும் என் இதயத்தை உன்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அத சொல்லத்தான் பீச்ல உன்னை சந்திக்க ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னை ஏமாத்தி அவமானப்பட வச்சுட்ட. இனிமே அவமானத்தோட வாழறத விட நான் சாகிறதே மேல். கண்ண முடிக்க நான் சாக போறேன். ஐயோ பாவம். ஏன் மிஸ்டர், உனக்கு அறிவு இருக்கா? ஏயா இப்படி நீயே உன்னை முட்டாளாக்கிக்கிற? நீ இப்படி எல்லாம் செஞ்சா அத பார்த்து ஏமாந்து நான் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்ணுக்காக அவ்வளவு சீக்கிரம் தற்கொலை பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற எவ்வளவு ஏமாந்துருதா அவளை போய் ஏமாத்து. வரட்டா? சாரி டு டிஸ்டர்ப் யூ. உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தட்ஸ்லயும் உங்களை லவ் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க எதுக்கும் மயங்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல என்னோட மனசு உங்களுக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல.
இட்ஸ் ஆல் ரைட். நாளைக்கு சந்திக்கலாம். வரேன். அங்கிள் அங்கிள், அம்மா அப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு காதலிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நீ அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருந்திருந்தேன்னா நீ செஞ்சது சரிதாம்மா. ஆனா மான மரியாதைய உயிரா பாவிக்கிற உங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ நீ செஞ்சது தப்புதான். அவங்க மான மரியாதை போற அளவுக்கு நான் ஒண்ணும் கேவலமா நடந்துக்கலையே அங்கிள். இந்த பாருமா, சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்றேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்கண்ணனும் சத்யபாரதியுடைய அப்பாவும் ஒருத்தர் எதிர்த்து தேர்தலில் போட்டி போட்டான். தமிழ்கண்ணன் தோத்துட்டான். அவன் பொறாமையில் உங்க தாத்தா வெட்டி கொலை பண்ணிட்டு அந்த பழிய தன்னுடைய அடியாட்கள் மேல போட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா தப்பிட்டான். உங்க அப்பாவும் அவன மாதிரி மிருகத்தனமான குணம் உள்ளவரா இருந்திருந்தா பதிலுக்கு அவனை வெட்டி கொலை பண்ணிருப்பார். ஆனா மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறதுனால மறுபடியும் அந்த தொகுதியில தேர்தல் நடந்தப்போ அவனை தோக்கடிச்சு அவமானப்படும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழ்கண்ணன் உங்க அப்பா வலிக்க துடிச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையனை நீ காதலிக்கிறேங்கிற வருத்தம் தான் உங்க அப்பா அம்மா. குமாரோட அப்பா எங்க தாத்தாவை கொலை பண்ண கொலைகாரனா இருக்கலாம், மனசாட்சியே இல்லாத மிருகமாவும் இருக்கலாம். ஆனா அதுக்காக குமார வெறுக்கிறது என்ன நியாயம் அங்கு? நான் குமாரோட தான் வாழ போறேனே தவிர அவங்க அப்பாவோட இல்லையா அங்கு? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு பேசுறியாமா? பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கடன் பட்டிருக்காங்க, பிள்ளைக பெத்தவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. அது என்ன தெரியுமா? பெத்த நன்றி, வளர்த்த நன்றி, வாழ்த்த நன்றி. நன்றிங்கிற வார்த்தை உன் நாக்கு நரம்புல இருந்தா பழந்த இடத்தை பத்தி யோசிச்சு. அது இனி அளவு கூட இல்லைன்னா இஷ்டம். அங்கிள், இது சாதாரண பிரச்சனையா இருந்தா நானே உன்னை கோர்ட்ல ஆஜராக்க சொல்லிடுவேமா. ஆனா என்னம்மா ஆனா இதையெல்லாம் சொல்லி என்ன தனியா ஒதுக்க பாக்குறீங்களா? உங்க பிரச்சனை என் பிரச்சனை இல்லையாப்பா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இந்த கேஸ்ல நான் ஆஜரானா தோற்று வேணும்னு பயப்படுறீங்களாப்பா? இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா? குடும்ப பிரச்சனையில ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம பூம மாதிரி இருந்துடலாம்ப்பா. ஆனா ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தரோட மனசு அடிச்சுக்காமலே அப்ப போயிட போகுது.